ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஏகே நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படம் 17வது நாளான நேற்று பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் மூலமே ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருந்தது. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது 17வது நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் 17 நாள் முடிவில் இதுவரையும் குட் பை டக்லி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் போல் சாட்டர்டேயான ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்குது. இதை பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏகே சார் அடுத்ததாக எந்த இயக்குனர் கூட இணைந்து நடத்த நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக குட் பை டக்லி திரைப்படம் 17வது நாளில் ஆன்லைன் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே அன்பா, 17வது நாளில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் மூலம் 81,370 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. 1,300 போட்டிருக்கிறாங்க. இதன் மூலம் 1,20,02,000 வரை கலெக்ஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 17வது நாளில் 81 போட்டிருக்கிறாங்க. 4,131 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 9,14,000 வரை கர்நாடகாவில் கலெக்ஷன் இருக்குது. அதாவது 17வது நாளில் ஆன்லைன் புக்கிங் மூலம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 1,20,00,000, கர்நாடகாவில் 9,14,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து 17 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,06,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி 16வது நாளான ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 1,20,00,000 வரையும் கலெக்ஷன் இருந்தது. ஆனால் நேற்று சாட்டர்டேயான ஹாலிடேஸில் 2,06,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக 17 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டுமே 177 கோடிக்கு மேலே தமிழகத்தில் மட்டும் கலெக்ஷன் இருக்குது. இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஹாலிடேஸ் அப்படின்றதுனால இன்னைக்கும் வசூலில் ஒரு தரமான சம்பவம் பண்ணி என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான். சண்டே இன்னைக்கு தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.